கன்னியாகுமரியில் கண்ணாடி இழை பாலம் அமைய யார் காரணம் என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இடையே காரசார விவாதம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வச்சிருக்கார். அது அவர் கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. அவருக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த முன்னாள் அதிகாரி சொல்ற சில தவறான செய்தி வச்சு அவர் சொல்றாரு. அதாவது அந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முதலாக ஜியோ போட்டு அந்த ஜியோ யாருமே நடைமுறைப்படுத்தலை, அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு யாரும் வரல. இந்த ஆட்சி வந்திருப்பாடு தான் எல்லாம் தட்டி எடுத்து இபிசி மூடுன்ற அந்த அடிப்படையில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு அதுக்கு பிறகு டெண்டர்லாம் உறுதி செய்யப்பட்டு அந்த கண்ணாடி பாலத்தை தொடர்ந்து நானே இங்கே நேரடியாக எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அந்த திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆக இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் மனசில் நினச்சி நான் படுத்து தூங்கினதுக்கு தான் அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க, யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நான் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, புது நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினது அர்த்தம். பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதற்கு பணம் ஒதுக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் தான் கட்டப்பட்டது.